ஓர் அடர்ந்த காட்டுல ரணதீரன் அப்படிங்கிற கம்பீரமான புலி ஒன்னு இருந்துச்சு. ரணதீரன் ரொம்ப வலிமையானது, ஆனா வழக்கமான புலிங்கள மாதிரி இல்ல. நான் தான் ராஜா, எல்லா விலங்குகளும் எனக்கு பயப்படணும் அப்படின்லாம் நினைக்காம எப்பவுமே மத்த விலங்குகளுக்கு உதவதான் ஆசைப்படும். ரணதீரன் காட்டுல விலங்குகளோட முக்கியமான தேவைனா அது தண்ணி. ஆனா கோடை காலத்துல ஆறெல்லாம் வத்தி போயிடும். இதனால எல்லா விலங்குகளும் கஷ்டப்பட்டுச்சுங்க. ஒரு நாள் ரணதீரன் ஒரு மரத்தடியில படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, சிட்டு அப்படிங்கிற குட்டி குரங்கு ஒன்னு தண்ணிக்காக தவிச்சு அழுந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த ரணதீரன் அதோட வலிமைய வேட்டையாட மட்டும் பயன்படுத்தாம வேற எதுக்காவது பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைச்சுச்சு. ரணதீரன் சிட்டுக்கிட்ட, சிட்டோ, நாம எல்லாரும் தாகத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா சிட்டு ரணதீரனோட பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து பயந்துகிட்டே, புலியண்ணா, நீங்க ரொம்ப பலசாலி, நீங்க ஏதாச்சும் குழி தோண்டி பார்த்தா தண்ணி வருமா அப்படின்னு மெதுவா கேட்டுச்சு. ரணதீரனுக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா ஒரு புலியால தனியா எவ்வளவு பெரிய குழி தோண்ட முடியும்? அது மட்டும் இல்லாம ஒரு சிறிய குழி சீக்கிரமே வத்தி போயிடுமே. ரணதீரனுக்கு ஒரு புதுமையான யோசனை வந்துச்சு. அது எல்லா விலங்குகளுக்கும் முன்னால போய் நின்னுச்சு. ரணதீரனை பார்த்த விலங்குகள்லாம் பயந்து போச்சுங்க. இருந்தாலும் ரணதீரன் அதோட யோசனைய மற்ற விலங்குங்க கிட்ட சொன்னுச்சு. நான் புலி ரணதீரன், நான் உங்களை தாக்க வரல. கோடைக்கு தயாராக நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய பொதுவான குளத்தை உருவாக்க போறோம். ஒவ்வொரு விலங்கும் அதோட சக்திக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். யாரு முதல்ல வந்து உதவி பண்றீங்களோ அவங்களுக்கு நான் தினமும் இரவுல ஒரு பாதுகாப்பு காவலனா இருப்பேன். ஆரம்பத்துல எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுனுச்சுங்க. ஆனா சிட்டுவுக்கு அந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு. சிட்டு உடனே எல்லா விலங்குங்க கிட்டேயும் போய், நண்பர்களே, ரணதீரன் மத்த புலிங்க மாதிரிலாம் இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு, அவரை நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு, நம்ம எல்லாரும் அவரு கூட சேர்ந்து உழைச்சு நம்ம காட்டோட தண்ணி பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. யானைகள்லாம் அதோட தும்பிக்கையால இடையூறா இருந்த பெரிய பாறைங்களை நகர்த்துனுச்சு. கரடிகள்லாம் அதோட கூரான நகங்களால மண்ணை தோண்டுனுச்சுங்க. குரங்குகள்லாம் குளத்தை சுத்தியும் இருக்கிற செடிங்களை அப்புறம் குப்பைங்களையெல்லாம் சுத்தம் பண்ணுச்சுங்க. ரணதீரன் அதோட கூரான கோர பள்ளங்களால தேவையில்லாத மண்ணுக்கு அடியில இருந்த மரவேருங்களெல்லாம் உறுதியான புல்லுங்களையெல்லாம் அகற்றிட்டு எல்லா விலங்குகளும் பாதுகாப்பா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கவனிச்சுக்குச்சு. ரொம்ப சீக்கிரமாவே எல்லா விலங்குகளோட கடின உழைப்பால ஒரு பெரிய குளம் உருவானுச்சு. மழை பெஞ்ச உடனே அந்த குளம் நிரம்பி வழிஞ்சிச்சு. கோடை காலத்துல கூட அந்த குளம் வத்தாம எல்லா விலங்குகளுக்கும் போதுமான தண்ணியை கொடுத்துச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒரு தலைவன் பயமுறுத்துபவன் அல்ல, அனைவருக்கும் வழிகாட்டி மற்றும் உதவுபவன்.